ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்திற்காக நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த போது தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என கண்பானவர்களே, இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் என் பலன். நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பாராக. ஒருவேளை கடந்த காலத்தில் நடந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு கவலையை கொடுத்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்தில் உனக்கு நான் பலனாயிருப்பேன். உன்னுடைய சூழ்நிலைகளை கடந்து போவதற்கு நான் உனக்கு பலனாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாருங்க. இந்த வேதத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஆபகுக் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை சரியா இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அவன் சொல்றான், 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாம போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வாய்க்கால்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு குறைவு இருந்தது. பஞ்சம் இருந்துச்சு, விளைச்சல் இல்லை, ஆடுகளும் மாடுகளும் குறைந்திருந்தது. அவன் சொல்றான், அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். காரணம், ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். என கண்பானவர்களே, அவன் சூழ்நிலையை பார்க்கல, தேவனை பார்த்தான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சூழ்நிலைகள், போராட்டங்கள் எப்படி கடினமா இருந்தாலும் சரி, அதை பார்க்காதங்க, தேவனை பாருங்க. நம்முடைய பலம் நம்முடைய பணத்தில் இல்லைங்க, நான் நம்பியிருக்கிற மனிதரிடத்தில் இல்லை, நம்முடைய அறிவில் இல்லைங்க. நம்முடைய உண்மையான பலன் யார் அப்படின்னா கர்த்தர். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலனை என் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. அதாவது மான்களின் கால்கள் போல தேவன் உங்களை மாற்றுகிறாரா? இந்த மான்களை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மான் ஒருபோதும் கீழே விழாதுங்க. ஏன் தெரியுமா? அதனுடைய கால்கள் உறுதியானவைகள். அந்த மானால மலைகளிலும் வழுக்கான பகுதியிலையும் ஒரு சமநிலையில நிற்க முடியும் பாருங்க. அதுபோல தேவன் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் கால்களை மான் கால்களைப் போல நான் மாற்றுவேன். பிரைஸ் அல்லாஹ். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு
சரியான முடிவு எடுப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. சில நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், முடிவெடுக்க முடியாத தருணத்தில் இருக்கும்போது சோர்ந்து போயிருந்தோம், கீழே விழுந்து விடுகிறோம்ல. கர்த்தர் சொல்றாரு, அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை உனக்கு நான் தருகிறேன் அப்படிங்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளிலையும் நீங்க நிலை நிற்பதற்கு வேண்டியதான தைரியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். மூன்றாவது, நீங்க விழாம முன்னேறி செல்வதற்கு வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்கிறாருங்க. நான் இப்படி சொல்லுவேன், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் அவன் சொல்றாங்க. இங்கே 18:33 வாசித்து பாருங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். நான் சொல்லுவேன், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க, உங்க கால்களை மாத்திரம் கர்த்தர் தளர்ந்து போக விட மாட்டார். உங்க கால்கள் தளர்ந்து போயிருச்சு அப்படின்னா உங்களால் நிற்க முடியாது, விழுந்துருவீங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் விழ அனுமதிக்க மாட்டாருங்க. நான் சொல்லுவேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து உயரத்தில் நிறுத்துகிறத நீங்க காண்பீங்க. மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறது, தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடத்துகிறார். உயர்ந்த ஸ்தலம் அப்படின்னா பதவி மட்டும் இல்லைங்க, அது தோல்விக்கு பின்னான வெற்றி. ஒருவேளை நீங்க தோல்வி அடைந்துட்டீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேவன் காண செய்வார். அதுதான் உங்களுக்கு உயர்ந்த இடம். ஒருவேளை இந்த நாளில் நீங்க கண்ணீரோடு இருப்பீங்கன்னா அந்த கண்ணீருக்கு பின்பாக வருகிற மகிழ்ச்சி தாங்க உங்க வாழ்க்கையில அந்த உயர்ந்த இடம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி தான் அந்த உயர்ந்த ஸ்தானம். இன்றைக்கு நீங்க பள்ளத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலனாய் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 முடிவுகளை உங்க வாழ்க்கையில நீங்க எடுங்க. 1, நான் என் சூழ்நிலையை அல்ல தேவனை நம்புவேன். 2, நான் விழமாட்டேன், தேவன் என்னை நிலைநிறுத்துவார். 3, தேவன் என்னை உயர்ந்த இடத்திற்கு நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்க இன்றைக்கு எந்த போராட்டத்தில் இருந்தாலும் தேவன் உன் பலனாய் இருப்பார். தேவன் உன் பாதையை உறுதிப்படுத்துகிறார். தேவன் உன்னை உயரத்திற்கு நடத்துகிறார். பிரதர், உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது போல இருக்கலாம், ஆனால் அது முடிவு இல்லை. 7வது மாதத்தில் கர்த்தர் கிருபையாய் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய கிருபை உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும். அவருடைய கிருபை உயர்தலங்களில் உங்களை நிறுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாம, சோர்வடைந்து நின்று போகாம, கர்த்தரே என் பலன், நீங்க வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் இருந்து காரியங்களை செய்து முடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த 7வது மாதத்தில் கர்த்தராயிருக்கிற ஆண்டவர்
ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவா. அப்பா, எங்க கால்கள் தள்ளாடுகிற நிலையில் இருக்குப்பா. எங்க கால்களை உறுதிப்படுத்துங்க. மான் கால்களைப் போல பலப்படுத்துங்கப்பா. நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன். உயர்தலங்களில் எங்களை நிற்க பண்ணுங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவானவன் ஆண்டவரை தோல்வி அடைந்து வெட்கப்பட்டு போகும்படி எங்க தலையை நிமிர செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த 7வது மாசத்துல கர்த்தருடைய கிருபை உள்ள கரம் அவர்களோடு கூட இருந்து எந்த விதத்திலையும் சோர்வடைந்து போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய பலன் அவர்களோடு கூட இருக்கட்டும்பா. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் பலனை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.